மருத்துவத்துறையை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் தமிழகம் முன்னணி மாநிலமாக விளங்கி வருகிறது. ஆனால் சுகாதாரத்துறையின் நடவடிக்கையால் புதிய மருத்துவர்கள் உருவாவதில் பின்னடைவு ஏற்படும் சூழல் எழுந்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன் தொடங்கப்பட்ட புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் நியமிக்கப்பட்ட மருத்துவ கண்காணிப்பாளர் நியமனம் அண்மையில் ரத்து செய்யப்பட்டது. குறைந்தபட்சம் 10 ஆண்டு அனுபவம் இருக்க வேண்டும் என்ற விதிமுறையை மீறி செயல்பட்டதால் புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரிக்கான 100 மாணவர் சேர்க்கை இடங்கள் கிடையாது என்று அறிவித்துவிட்டது மருத்துவ கவுன்சில். இதனிடையே சேலம், தருமபுரி, கோவை, மதுரை உள்ளிட்ட 8 மருத்துவக் கல்லூரிகளில் கண்காணிப்பாளர் பணியிடங்களும், சென்னை மருத்துவக் கல்லூரி உள்ளிட்ட 4 இடங்களில் டீன் பதவியும் நிரப்பப்படாமலேயே உள்ளது. தகுதி வாய்ந்த பலர் இருந்தும் இதற்கான நியமனங்கள் உரிய நேரத்தில் செய்யப்படாமல் காலம் தாழ்த்தப்பட்டு வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக மருத்துவத்துறையில் பதவி பெயர் மாற்றம் தொடர்பான எந்த அறிவிப்பையும் சுகாதாரத்துறை வெளியிடவில்லை என்பது குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. மருத்துவக் கல்வி இயக்குநரகத்தின் கீழ் பேராசிரியர், இணை பேராசிரியர், முதுநிலை உதவி பேராசிரியர் என 4566 பணியிடங்கள் உள்ளன. இதில் 500க்கும் மேற்பட்டோருக்கு பேராசிரியர் பதவி உயர்வு வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. நடப்பாண்டில் 4000 மருத்துவ மாணவர் சேர்க்கை இடங்களை அகில இந்திய மருத்துவ கவுன்சில் அதிகரித்துள்ளது. ஆனால் சுகாதாரத்துறையால் விதிமுறைகள் உரிய முறையில் பின்பற்றப்படாததால் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 100 முதல் 150 மருத்துவ படிப்பு சேர்க்கை இடங்கள் கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. +2 மாணவர்கள் கடும் சிரமப்பட்டு படித்து அதிக மதிப்பெண்களை எடுத்தும் கூட மருத்துவராக வேண்டும் என்ற அவர்களின் கனவு நிறைவேறாமலேயே போய்விடுமோ என்று குமுறுகின்றனர் பெற்றோர்கள்.